ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சிலருக்கு சாதமே வடிக்க தெரியாது இல்லைங்களா? அதனால் இப்போ சாதம் எப்படி வடிக்கிறது? எந்த அளவுக்கு நம்ம அரிசி அளவு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் ஒரு படி அதாவது அளவு அரிசி எடுத்துன்னு இருக்கிறேன். இதில் நான் இப்போ நான் செய்ய போகிறது ஒரு படி. ஒரு படி இது. இப்போ நான் இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்க போகிறேன். இப்போ நான் இதை கொட்டிட்டு, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்து இதுதான் அளவு படி. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு இதுதான் இந்த குண்டால் தான் நான் இப்போ சாதம் வடிக்க போகிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு வரைக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அது மேலே தூக்கி வச்சுட்டு இப்போ நான் மூடி போட போகிறேன் அது மேலே. இப்போ அது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதித்து தண்ணி வந்த உடனே இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா கழுவணும். நம்ம இப்போ ஒரு 2 டைம் கழுவிங்கன்னா போதும். இப்போ நம்ம இன்னொரு டைம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவிட்டு இது 2வது டைம். நல்லா கை விட்டு நல்லா இது பண்ணிங்க. இது ஓய்க்கணும். இப்போ உள்ள காஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ நான் ஓய்ச்சி வச்ச அரிசியை கழுவின அரிசியை இப்போ நான் அதில் கொட்ட போகிறேன். இப்போ கொட்டிட்டு இப்போ நான் நல்லா தொழுவி விட போகிறேன். ஏன்னா சாப்பாடு அப்படியே விட்டுட்டோம்னா சரி வர நல்லா தொழுவிட்டு இப்போ சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க நான் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு இதுமாரி கொதி வந்த உடனே இப்போ சாப்பாடு கொஞ்சம் சுவையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த மாதிரி கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு நம்ம கல் உப்பு இருக்கு இல்லைங்களா? நல்லா தொழுவிட்டு நல்லா தொழுவணும். தொழுவி பார்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அந்த கல் உப்பு போட போகிறோம். போட்டுட்டு நல்லா தொழுவணும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம இப்போ மூடி இப்போ நல்லா தொழுவி விட்டோன்னே நம்ம இப்போ வெந்துச்சா இல்லையான்னு பார்க்க போகிறோம். சாதம் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து பிடிச்சி பார்த்தோன்னா கையில் நெசங்கிச்சுன்னா ஓகே வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சாதம் வெந்துச்சு. இப்போ நம்ம வெடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு அன்னம் கூட சாப்பாடு வெடிக்கிறதாக ஒரு பாத்திரம் எடுத்து இப்போ நம்ம சாதம் வெடிக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பாடு கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வெடிக்க போகிறோம். வெடிச்சிட்டோம். இப்போ இது நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். ஏன்னா தண்ணியெல்லாம் நல்லா இருணும் இல்லைங்களா? அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணி இருந்துட்டு வாங்க போய் பார்க்கலாம். எடுத்துட்டு சாப்பாடு கொஞ்சம் அது சுற்றி இருக்கிறத தள்ளி விட்டுட்டு இப்போ கரண்டி வச்சு இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு வெந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் சாப்பாடு வெடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் சாப்பாடு வெடிக்கிறது. ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் எதுவும் இல்லைங்க. சரி.